ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். இன்னைக்கு நம்ம எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கங்குவா தான். ஸோ சூர்யா சாருக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெருப்பு பறக்குது, கங்கு பறக்குது, அதுதான் கங்குவாவே. ஆதி நெருப்பே, ஆறாத நெருப்பே. நான் வந்து சும்மா படத்துக்கு வரல, நெருப்பை கூட தான் கூட்டிட்டு வந்துருக்கேன். ஆதி நெருப்பு. கங்குவா படம் பார்த்துட்டு வரேன். கங்குவா வந்து சூப்பரா, சூர்யா சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. படம் அந்த லெவலுக்கு உள்ள செலிப்ரேஷனு, பட்டாசு வெடிச்சிருக்கு, உள்ள பட்டாசு வெடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு தீயா இருக்கு படம். படம் பயங்கரமா இருக்கு. மேக்கிங் வேற லெவல். சூர்யா ஆக்டிங்லாம் பயங்கரம். ஒதுரி இருக்காரு, வெயிட் பண்ணதுக்கு செமையா பண்ணிருக்காரு. வெறித்தனமா இருக்கு ஆக்டிங். எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குது. படம் சூப்பரா இருக்கு. படம் மாசா தானே இருந்துச்சு. நடிப்புன்னு அரக்கன் மாதிரி பயங்கரமா பண்ணிருந்தாரு. படமே ஃபயர் தான். லாஸ்ட்ல கேமியோவும் சூப்பரா தான் இருந்துச்சு. ஹீரோயின் மட்டும் எதுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் செகண்ட் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வந்ததை விட அதை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கார்த்திகோட அந்த கேமியோ சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. எல்லாமே பக்கா. இன்னொரு தடவை வந்து பார்க்கலாம். எல்லாமே பயங்கரமா இருக்கு. நிறைய சீன்ஸ் கூஸ் பாம் ப்ரோ. படம் ஓகேவா தான் ப்ரோ இருக்கு. சிவா படம் என்ன படம் ப்ரோ நல்லா இருந்திருக்கு. இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா படமும் நல்லா இருக்கும். சாங்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எக்ஸ்பெக்டேஷன் மூவியோட சாங்ஸ் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் பிரசாத் சார் மிரட்டிடாருண்ணா, பயங்கரமா இருக்கு. எல்லா பிஜிஎமும் பார்த்து சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருக்கு. சாங் வந்து நம்ம அந்த அளவுக்கு இல்ல, டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு சாங் இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு சாங் இல்ல. மற்றபடி படம் சூப்பர் ஹிட் தான். நல்லா இருக்கு. படம் கதையோட தான் வருது. எல்லாமே கதையோட தான் கொஞ்சம் ஒன்றி போகுது, செட் ஆகுது. டி இமானு போட்டுக்கிறாரு மியூசிக். புஷ்பால போட்டாரு, அதே மியூசிக் தான் இங்கேயும் போட்டுக்கிறா போல. பயங்கரமா இருக்கு. மியூசிக்லாம் வேற மாதிரி. டிஎஸ்பி தான், வேற யார் போட்டிருந்தாலும் இந்த படத்துக்கு போட்டிருப்பாங்களான்னு தெரியல. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காரு ப்ரோ டிஎஸ்பி. வேற லெவல். சாங்ஸ் வந்து அந்த ஓப்பனிங் திசா பட்டனி கூட இந்த சாங் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த பிஜிஎம் எப்ப நெட்ல வரும்னு எனக்கே தெரியல. அந்த மன்னிப்பு சாங் ஆட் வெர்ஷன் வந்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரொம்ப கேமியா பண்ணிருக்காங்க. எல்லாம் சொல்லவே வேணாம். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் என்ன. சூப்பரா பண்ணிருக்காங்க. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரை வந்து வச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட். செகண்ட் கேரக்டர் கங்குவா கேரக்டர் தான் பயங்கரம். லவ் சீன்லாம் அதெல்லாம் எதுவும் இல்ல. காமெடி ஓகே. கார்த்தி சூர்யா பேக்லாம் செம்ம பயங்கரமா இருக்கு. சந்திரன் இந்திரன் வந்தாங்க, அண்ணன் தம்பிங்க 2 பேரு. படத்தை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. கேமியோ ரோலெக்ஸ் அளவுக்குலாம் இம்பாக்ட் இல்ல, பரவாயில்ல. ஏதோ ட்ரை பண்றாங்க. இந்த அனிமல் கேமியோ அந்த இதுக்கெல்லாம் இது எவ்வளவு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆமா, அது வந்து கடைசி கொஞ்ச நேரத்துல வந்து சொதப்பிட்டாங்க. மே பேக்குனா சாப், அவ்வளவுதான். அவர் பாணியிலே சொல்லணும்னா மே பேக்குனா சாப் தான். முதல்ல வந்து சாதா ஹீரோ மாதிரி வந்துடுறாரு. ஆனா கட்சியில காட்டுக்கு ராஜாவா தலைமை ஏற்று ஊர் மக்களை காப்பாத்துற சீன் நல்லா பண்ணியிருக்காரு. கங்குவா சூப்பரா இருந்துச்சு. அடுத்து லாஸ்ட் எண்ட்ல வந்து அந்த சூர்யாவும் நல்லா இருந்துச்சு. இந்த கங்குவான்றது அந்த ரூத்லெஸ் ரிவெஞ்சுன்னு காட்டினாங்க. அந்த மாதிரி அதுல செம்மையா போச்சு. இவரு கூலான டைப்னாங்க, அது கூலான டைப்ல செம்மையா போச்சு. அந்த கோவம் எதுவுமே காட்டிக்காம ஜாலியா இருக்கிற ஒரு கேரக்டர் பிரான்சிஸ். நெருப்பு மாதிரியா, நெருப்பை தாண்டி இருந்துச்சு ப்ரோ. சூர விட்டாரு ப்ரோ ஆக்டிங். அதுவும் ஃபிட்னஸ்லாம் அப்பா பார்த்துட்டே இருக்கலாம் ப்ரோ. படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். முக்கியமா 3Dல பார்த்தா நல்ல தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூர்யா ஆக்டிங், டிஎஸ்பியோடைய மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் அப்புறம் கிளைமேக்ஸ் ரெண்டுமே வந்து படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் பிரதர். சூர்யா சார் காமிக்கும் போது அந்த பேக்ரவுண்ட், அந்த சீன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு எமோஷனல் கனெக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் படத்துல மேஜரா மிஸ்ஸிங் இருக்கு ப்ரோ. அப்பா பையனோட சென்டிமெண்ட் என் மனசை அந்த அளவுக்கு பாதிச்சுது. என் பாறை போல இங்க விழுந்தது அந்த கல்லை நீக்கிட்டா போல இந்த படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. கண்ணானே கண்ணே, கண்ணானே கண்ணே. அது போல இதுலயும் அப்பா பையன் நல்ல சென்டிமெண்ட் நல்லா அருமையா கொடுத்திருக்காரு படத்துல. படம் எதுக்கு கதை, செகண்ட் ஹாஃப்ல முதல்ல சீன் எதுவுமே தேவையில்லாம இருக்கு ப்ரோ. ஓவரால் ரேட்டிங் 10க்குலாம் இல்ல ப்ரோ, 10க்கு 100 தான். 100, 1000, 2000. 5 ரேட்டிங்ஸ் நான் கொடுப்பேன். 8. 5 out of 5. அட பாவீங்களா, இந்த படத்தை வந்து 4-5 வாட்டி படுத்து பாருங்கடா பாவீங்களா.